படம் ரொம்ப நல்லா இருக்குங்க. தேங்க்யூ. டைவர்ஸ் வாங்குறவங்க யாரும் வாங்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். வந்து பார்த்தாங்களா? ஆமாம், மாமியாரோட அம்மா பேச்சும் கேட்காதனால அவங்க லைஃப் நல்லா போய்கிட்டு இருக்கோம் சார். விஜய் சேதுபதி அப்பா நடிச்சிருக்காரு. என்னடா அப்பான்னு சொல்றேன்னு நினைக்காதீங்க. நம்ம 60 வருஷம் போட்டு பார்த்தா கூட படிச்ச பிள்ளைங்க இந்த படத்தை பார்த்துச்சுன்னா ஐயோ கிராமத்து பிள்ளைங்க வேணான்னு சொல்லிருங்க. மதுரை, மேலூர் சுத்து வட்டாரத்தில் இருக்கிற அந்த பட்டி தொட்டியில் இருக்கிறதுக்கு இப்படித்தான் அவங்க அன்றாட வாழ்க்கை நடக்கிறது. சேது நித்யா மேனன் நடிக்கும் போது எங்களுக்கு ஸ்பாட்லேயே எங்களுக்கு அவ்வளோ என்ஜாய் பண்ணோம். படமே காமெடி தான், ஃபுல் அண்ட் ஃபுல்லாக காமெடி தான் படம் ஃபுல்லாகவே. ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு இல்லை, லவ் பண்ணி கல்யாணம் ஆனாலும் நிறைய சண்டை போட்டு டைவர்ஸ் ரேஞ்சுக்கு எல்லாருமே போயிடுறாங்க. இந்த படத்தை பார்க்கும்போது சார் நம்ம என்னதான் சண்டை போட்டாலும் காலையில் சண்டை போடுறோமா நைட்டுக்கு வந்து ஒன்று சேர்ந்துடுறோம். நேரத்தில் முடிகிற படம் கிடையாது, 2.5 மணி நேரம் இல்லையா? வந்து தலைவன் தலைவி புரட்சி தலைவர் சத்யஜோதி பிலிம்ஸ்ல எடுத்த மிக சிறந்த படமா. ஏன்னா அந்த காலத்துல நம்ம தாய்க்கு பின் தாரோம், தாய் சொல்லை தட்டாது, இந்த மாதிரி நிறைய படங்களை நம்ம ராணுவ வீரர் அந்த மாதிரி சூப்பர் ஸ்டாருங்களை வச்சு நிறைய படம் எடுத்திருக்காங்க நம்ம சத்யஜோதி பிலிம்ஸ்ல. இந்த படம் எடுத்ததுக்கு தலைவன் தலைவி எடுத்ததுக்கு சத்யஜோதி பிலிம்ஸ் முதல் பெருமை கொள்கிறது. அப்படி வந்து சிறப்பா எங்க அப்பா விஜய் சேதுபதி அப்பா நடிச்சிருக்காரு. என்னடா அப்பான்னு சொல்றேன்னு நினைக்காதீங்க. நான் மகாராஜாலே சொல்லிட்டேன், இனிமே ஒரு வயிற்றுல ஒரு பிள்ளையா பிறந்தேன்னா விஜய் சேதுபதி அப்பாவுக்கு வயிற்றுல பிள்ளையா பிறக்கணும்னு நான் அன்னைக்கு முடிவு எடுத்து அதையே நான் தொடர்ந்து வந்துட்டேன். எங்க அப்பனுக்காக தான் வந்தேன். எங்க அப்பா அந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ணியிருக்காரு தலைவன் தலைவில. இது வந்து 2.5 மணி நேரத்தில் ஒளிகிற பட சண்டையே கிடையாது. இந்த குடும்ப சண்டையெல்லாம் கிட்டத்தட்ட 60 வருஷம் போட்டு பார்த்தா கூட படிச்ச பிள்ளைங்க இந்த படத்தை பார்த்துச்சுன்னா ஐயோ கிராமத்து பிள்ளைங்க வேணான்னு சொல்லிருங்க, படிச்ச பொண்ணே கட்டிக்கலான்னு. ஆனா இந்த படங்கள்லாம் வந்து மதுரை, மேலூர் சுத்து வட்டாரத்தில் இருக்கிற அந்த பட்டி தொட்டியில் இருக்கிறதுக்கு இப்படித்தான் அவங்க அன்றாட வாழ்க்கை நடக்கிறது. ஏன்னா அன்பை கூட வயலண்டா தான் சொல்லி பழக்கம். அது நம்ம விசுவாசத்துல வந்து சாரி நம்ம தலை கூட சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரி விசுவாசம் தானே? ஆமா, அதுல கூட சொல்லியிருப்பாரு. அது மாதிரி இந்த படம் வந்து குடும்பங்கள் கொண்டாடும் படம். கண்டிப்பா நம்ம மதுரை, தல்லாக்குளம், நம்ம ஊர் சைடு பட்டி தொட்டி எல்லாருமே ஊர்காரனா தான் இருப்போம். நம்ம அங்கிட்டலாம் இது சிறப்பா ஓடும். இதுல 3 நாள் தான் போட்டிருக்காங்க, அதையும் செக் பண்ணிட்டேன். எங்க அப்பா பின்னி பெடல் எடுத்திருக்காரு. இதுல பஞ்சு டைலாக் என்னன்னா, டேய் நான் குடும்பஸ்தன்டா, குடிகாரன் இல்லடா, என்னால இந்த குடும்பத்துல வாழ முடியலடா, லாய விட்டு ஏத்துக்கிடான்னு நான் ரோட்ல படுத்துடுறாரு. அதுதான்டா பச்சு. எனக்கு அழுகையே வந்துருச்சு. அதாவது குடும்ப சண்டையில போய் விலை கூட போனோம்னா எவ்வளவு தொல்லைன்றத படத்துல காட்டியிருக்காங்க. அதான் ஒன்லைன் கதை. ஓகே, பாய்டா பாய்டா பாய்டா. படம் பார்த்துருக்கீங்க, எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு சார், படம் ரொம்ப நல்லா இருக்கு. டைவர்ஸ் வாங்குறவங்க யாரும் வாங்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். வந்து பார்த்தாங்களா? ஆமாம், மாமியாரோட அம்மா பேச்சும் கேட்காதனால அவங்க லைஃப் நல்லா போய்கிட்டு இருக்கோம் சார். விஜய் சேதுபதி அவங்க பேர் ரொம்ப சூப்பராக இருக்குங்க சார். அவங்க பேர் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கு, ரொம்ப சூப்பராகவும் இருக்கு சார். லாஸ்ட் வரை படம் ரொம்ப நல்லா இருக்கு. அவங்க 2 பேர் காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருந்ததுங்க சார். ஆமாம், ரொம்ப எல்லாருமே லைக் பண்ணுவாங்க, நல்லாவும் போகும் சார். பாட்டும் நல்லா இருக்குங்க சார், நல்லா இருக்கு. எல்லா பாட்டுமே நல்லா இருக்கு. காமெடி பார்த்து சிரிச்சீங்க? காமெடி லாஸ்ட் வரைக்கும் சிரிச்சோம் சார். எழுந்து வெளியே வர நேரத்தை கூட சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க சார். சரி, இந்த படத்துல மற்றவங்களை பார்த்துக்கிட்டு இருந்தா இவ்வளோ சிரிப்பு சிரிக்கிறாங்க, அவ்வளோ சிரிப்பு இருந்தது சார். ஒரு பையன் மாமியார்ட்டையும் அம்மாட்டையும் எப்படி மாட்டிக்கிறாருன்றத கதை. அதுதான் சார் சொல்றேன். அம்மா பேச்சு மாமியார் பேச்சு கேட்காதனால அவங்க லைஃப் நல்லா போயிட்டு இருக்கும் சார். பொண்டாட்டி பேச்சு மட்டும் கேட்டா போதும் அப்படி கிடையாது, இருந்தாலும் அவங்க லைஃப் போனோம் இல்லைங்க சார். இவங்க பாதி தூரம் வருவாங்க, அவங்க லைஃப் போனோம் இல்லையா? அவங்க வேலையை பார்த்து கண் கலங்கிச்சா, அழுதிங்களா? இருந்தது லைஃப். ஏதாவது சீன் வந்து உங்க லைஃப்ல இது நடந்திருக்கே அப்படிங்கிற மாதிரி ஏதாவது? இல்ல 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 சார், இல்ல 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 நல்லா இருந்தது சார். அடுத்த பார்ட் வரும் பாருங்க, வேண்டிய பிரச்சனை இல்ல. சேது நித்யா மேனன் நடிக்கும் போதே எங்களுக்கு ஸ்பாட்லேயே எங்களுக்கு அவ்வளோ என்ஜாய் பண்ணோம். அதே தான் இன்னைக்கு பப்ளிக் அந்த ஃபீல் பண்றாங்க. காமெடி படமே காமெடி தான், ஃபுல் அண்ட் ஃபுல்லாக காமெடி தான் படம் ஃபுல்லாகவே. த்ரூ அவுட் அந்த ரியாலிட்டியாக வாழ்க்கையில் நடக்கிற அந்த சுவாரஸ்யமான விஷயங்களை வச்சு தான் காமெடி. அதில் கவுண்டர் டைலாக்லாம் அவ்வளோ நல்லா இருக்கும் யோகி பாபு. இது பாருங்க, எல்லாரும் வந்து பாருங்க. அண்ட் உங்களுக்கு பர்சனலாக வந்து விஜய் சேதுபதி சார் ரொம்ப பிடிக்கும். அவரோட கெமிஸ்ட்ரி எப்படின்னு இருக்கு? எங்கள் 2 பேர் கெமிஸ்ட்ரியும் சரி, கடவுள் புண்ணியம்
சங்கீதத்தில் சக்ஸஸ். தேங்க்யூ. அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் 2 பேருக்கு எந்த மாதிரி வந்திருக்கு, எவ்வளோ ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு? சேதுவோட நடிக்கிறதே ஒரு அது என்னன்னா ரொம்ப இயல்பான ஒரு ஆர்டிஸ்ட் அவர். ஸோ ஆக்ஷன் சீக்வன்ஸ் எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. எல்லாமே சிங்கிள் டேக் தான் ஆக்ஷன்ஸ், எதுவுமே செகண்ட் டேக்லாம் போகல. படம் ரொம்ப நல்லா வந்திருக்குதுங்க. ஃபேமிலியோட உட்காந்து போய் பார்க்கலாம். சரியா, ஃபேமிலியில் வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள லவ் பண்ணி கல்யாணம் ஆனாலும் நிறைய சண்டை போட்டு டைவர்ஸ் ரேஞ்சுக்கு எல்லாருமே போயிடுறாங்க. இந்த படத்தை பார்க்கும்போது சார் நம்ம என்னதான் சண்டை போட்டாலும் காலையில் சண்டை போடுறோமா நைட்டுக்கு வந்து ஒன்று சேர்ந்துடுறோம். ரெண்டாவது இந்த அம்மாக்கள்லாம் கொஞ்சம் தள்ளியே இருக்கலாம். கல்யாணம் முடிச்சுட்டு அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பண்ணா நீ பார்த்துக்கோ உன் வீட்டுக்கார ஒய்ஃப் அப்படின்னு விட்டுட்டாங்களா பிரச்சனை இல்லை. இன்னைக்கு இருக்கிற லைவில் நடக்கிற ஒரு விஷயத்த ரொம்ப சூப்பராக எடுத்து கொடுத்துருக்காங்க, எடுத்து காமிச்சிருக்காங்க. சேது சார் நடிப்பு சொல்லவே வேண்டாம், ரொம்ப நல்லா இருக்கு. ஹீரோயினுக்கு அவங்க 2 பேருடைய காம்போ ரொம்ப சூப்பராக இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் யோகி பாபுவுடைய ஒரு இது அந்த காமெடி அப்பப்போ வந்து நல்ல ஒரு துஷ்டமாக நல்லா பண்ணி விட்றாங்க. அவர் வில்லன் சார், ஐயோ சாரி நேம் தெரியல. பாட்டு ஓகே தான், அது ஆல்ரெடி நமக்கு முன்னாடியே ட்ரெயிலர் விட்டனா அந்த பாட்டு நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச பாட்டு தான். பரவாயில்ல, ரொம்ப டான்ஸ் இல்லை அந்த மாதிரிலாம் இல்லை, மைல்டாக போகுது. ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கலாங்க. இல்லை நார்மல் ஸ்டோரி இல்லை, நம்ம லைஃப்பில் நடக்கிற ஒரு ஸ்டோரியை வந்து அவங்க எடுத்து காமிச்சிருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி வேற டிஃப்ரெண்ட்னா தெரியல, எனக்கு சொல்ல தெரியல, பட் ஓகே தான். படம் ரொம்ப நல்லா இருக்குங்க. தேங்க்யூ.